வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு க்ரியேட்டிவான ஸ்நாக்ஸை பார்க்க போகிறோம். பேர்ட்ஸ் நெஸ்ட், ஒரு குருவியோட கூடு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை நல்லா மசித்து மாவு போல் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, இந்த மிக்சருக்கு தேவையான சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து பெப்பரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்மளுக்கு நெஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் நம்ம நெஸ்ட்டு செய்ய போகிறோம். பேர்டோட நெஸ்ட்டு. நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் அந்த உருளைக்கிழங்கு மாவை டிப் பண்ணி எடுத்து சேமியாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு பிசைஞ்சு மிக்சர் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சமாக லைட்டாக ஹோல்ட் பண்ணி, அதான் ஒரு கூடை எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷேப்பில் இதே போல் மீதி இருக்க உருளைக்கிழங்கு மிக்சரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு மிக்சரில் கொஞ்சம் மைதா மாவோ அல்லது அதாவது கார்ன்ஃப்ளவரோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ஷேப்பை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப குழியாக பண்ண வேண்டாம், ஏன்னா உள்ளே எண்ணெய் அவ்வளோ தூரத்துக்கு போய் வேகாது. கொஞ்சமாக குழி இருந்தால் போதும். இப்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை பக்கத்தில் சேமியா இருக்குல்ல, சேமியாவில் ஃபுல்லாக கோட் பண்ணணும். ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கோட் பண்ணணும். நீங்கள் சேமியா உங்களுக்கு பெருசாக இருந்தால் கொஞ்சம், அதாவது நான் கையாலே இப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா நொறுங்கி கூட நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே சீல் பண்ணிடுங்க, அதாவது கோட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பறவையோட கூடில் இருக்க அந்த வைக்கோல், அந்த குச்சி மாதிரி நம்மளுக்கு இந்த சேமியா வரும். அதனால் ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்கு மிக்சரையும் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு சேமியாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் கோல்டன் கலர் வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், செய்யவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிடவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ இது எனக்கு 2 பக்கமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்க மாவுலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சேமியா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஹோம்மேடு பன்னீர், நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுத்துக்கிறேன். இதோட லிங்க் எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பன்னீரை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை என்ன சைஸில் இருக்குமோ அதே போல் ஓவல் ஷேப்பில் சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு சின்னது அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ நான் லோ ஃப்ளேமில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்று கோல்டன், அதாவது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும், ஒன்று பியூர் ஒயிட் கலர்லேயும். ஏன்னா அந்த எக்கோட ஷெல்லு வித்தியாசமாக இருக்கும்ல, அதனால பாதி இது ப்ரௌன் கலர்லேயும் பாதி இது ஒயிட் கலர்லேயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பன்னீரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு எக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன கொத்தமல்லி பீஸ் அதை ஃபஸ்ட்டு வைங்க. எல்லா நெஸ்ட்லேயுமே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நெஸ்ட்டோட ஷேப் அப்படியே வந்திருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீரில் செஞ்ச எக்கு அதையும்
அது மேலே வச்சுருங்க. இது இந்த பன்னீரோடு சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரியேட்டிவான ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எக்கு வச்ச பிறகு இந்த நஸ்ட்டு. இப்போது ப்ரௌன் கலர் எக்கு வைக்கிறேன். இதே போல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டான்ஸ் கிச்சன். டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு சேரும்.